இந்த கருவிகள் வந்து அதுவும் செல்ஃபோன் வந்த பிற்பாடு சார் ரொம்ப ரொம்ப சிரமம் சார். டெலிஃபோனோடு இருந்திருக்கலாம், டெலிஃபோன் உள்ளே இருக்கும், தாத்தா பாட்டி அப்பா அம்மா பிள்ளைங்கள்லாம் வாசலில் உட்காந்துக்கின்னு ஒரு ஈவினிங் டைமில் வீசுகிற தென்றல் காற்றுல கதை பேசி உட்காந்துருப்பாங்க. டெலிஃபோன் மணி அடிக்கும், குபீர்னு குடும்பமே உள்ளே ஓடும். அதில் கடைக்குட்டி பையன் தான் ஃபோனை கையில் எடுப்பான். அப்பா யார்றான்னுவார், சொல்ல மாட்டேனேன்னுவான். அதுக்குள்ள அது கட்டாயிடும். மண்டே பிச்சுன்னு உட்காந்துருப்பான், எவன் பண்ணான் யார் பண்ணா எது பண்ணான்னு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை சார். அந்த டெலிஃபோன் கூட ஒதுக்கப்பட்ட பென்ஷன் இல்லாத முதியோர் மாதிரி ஓரமாக உட்காந்துக்கிறது கவனிப்பது இல்லாமல் ஆளாளுக்கு ஒரு செல்ஃபோன் கையில் வச்சுங்கிறான். செல் வருதுன்னு வச்சுங்க, குப்பு குப்புன்னு வீட்டில் இருக்கிறவன் மொத்த பேரும் வெளியில் ஓடியாரான். ஏன் எவனுக்குமே டவர் கிடைக்கல. வெளியில் இருக்கிறவனை உள்ளே கூப்பிட்டுதியா டெலிஃபோனு, உள்ளே இருக்கிறவனை வெளியே அனுப்புதியா டெலிஃபோனு, இந்த செல்ஃபோனு. நாளைய உலகத்தில் வரக்கூடிய கருவி என்ன பண்ணுமோன்னு பயமாக. இப்போ ரோபோ கண்டுபிடிக்கிறான். நான் சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்தேன். அதுதான் இப்போ கல்யாண மாலையில் வந்துக்கிட்டு இருக்குது. ரோபோ வருது சார். அப்போ அங்கே ஆள் இல்லாத டிரைவர் இல்லாத கார் ஓடிங்குது. இப்போது நிஜமாக என்னையும் ஏற்றி உட்கார வச்சிட்டாங்கல்ல. நான் நம்ம ஊர் மாரியம்மாவெல்லாம் கும்பிட்டு போனேன். நான் இது ஒழுங்காக ஊடு போய் இடம் போய் சேரணும்னு அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கான் சார். ஆர்டிஃபிஷியல் இன்றைக்கி வந்து செயற்கை, அனைவரும் உலகமே செயற்கை ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. ஒரு எல்லை வேணும் எதுக்கும். எல்லையற்ற நிலையில் போய் கொண்டிருக்கிற இந்த கருவிகள் மத்தியில் மனித நேயத்தை மக்களிடத்திலே நம்ம காப்பாற்றணும் சார். உறவுகளை சொல்லிக் கொடுங்க. அந்த காலத்தில் அம்மா சோறு ஊட்டும் போது உறவுகளை சொல்லி கொடுத்து நாங்கள்லாம் வளர்ந்தோம். மாண்புமிகு அமைச்சர் உள்பட டிஆர்ஓ உள்பட நாங்கள்லாம் அப்போ பாக்கியம் பண்ணவங்கய்யா. எங்கள் அம்மா கையால் வெள்ளிக்கிணத்துல சாதம் போட்டு பால் ஊற்றி பிசைஞ்சு அம்மாவுக்கு ஒரு வாய், அப்பாவுக்கு ஒரு வாய், தாத்தாவுக்கு ஒரு வாய், பாட்டிக்கு ஒரு வாய்னு உறவுகளை சொல்லி சொல்லி கொடுத்து வாழ வேண்டும் என்ற பண்பாட்டையும் உணவு ஊட்டும் போதே சொல்லி கொடுத்த மண்ணையா இந்த மண்ணு. ஆனால் இன்னைக்கு இல்லையா. கிண்ணத்தில் சோத்தை போட்டு பாலை ஊற்றி செல்லை கையில் ஆன் பண்ணி கொடுத்துட்றோம். அதுவே அள்ளி அள்ளி போடுது. அதுக்கு பால் சோறுன்னு தெரியல, மோர் சோறுன்னு தெரியல. அதே குழந்தை வளர்ந்து பெரிய ஆளானா கிச்சன்லேருந்து அவன் சம்சாரம் போட்டு சோறை போட்டு சாம்பாரை ஊற்றி கையில் கொடுத்து தூயின்னு வந்து டிவி ஆன் பண்ணிவிட்டு அதை தான் பார்த்துக்கின்னு சாப்பிட்றான். அந்த அம்மா அங்கேருந்து கத்துது, டிவி பார்த்து சாப்பிடாதையா, டேஸ்ட்டே தெரியாது. அவன் சொல்கிறான் அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏன்டி டிவி பார்க்குறேன்றான். நான் என்ன கேட்குறேன், நம்ம எப்படி வளர்கிறோமோ அப்படி தானே வாழ்க்கை அமையும். பிள்ளைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வளங்கய்யா, சொல்லி கொடுங்க.